Hi, Anna. Hi. Hi, Hi, Samuel, Vignesh. ஹாய்க்கா. Hi. ஹாய் அனீஸ் சந்திரா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you so much. நான் பேசுறது தேங்க்யூ. எல்லாருக்கும் கேக்குது கிளியரா கேக்குது. கிளியரா கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. ஹலோ ஹலோ, எல்லாருக்கும் கேக்குதா? ஹலோ. கேக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து நான் பிஆர் இல்லாம வந்து உள்ள போயிருக்கேன். எனக்கு அதுக்குள்ள ஆனா நீங்க வெளியில இவ்வளவு பேர் எனக்காக ஃபைட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு பிஆர் கூட, அதுவும் வந்து ஒரு ஹையஸ்ட் பிஆர் கூட எல்லாம் வந்து நீங்க வந்து மோதுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஸ்டில் நீங்க வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கீங்க, எனக்காக பேசியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் டெஃபினெட்லி நான் எல்லாரையுமே ப்ரவுட் பண்ற மாதிரி தான் நான் வந்து என்னோட கம்பேக் கொடுப்பேன். திருப்பி வருவேன். நீங்க எல்லாரும் நிஜமா வந்து ஒரு கொண்டாடுற மாதிரி இருக்கும். நீங்க எப்பவுமே ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க யாருமே. சூப்பர் தேங்க்யூ. சூப்பரா சொன்னீங்க. அதாவது இன்னமும் தொடர்ந்து அந்த பிஆர்கள் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்ஸ். எக்ஸாக்ட்லி. ஆமா, இன்னும் இருக்கு. அது கமெண்ட்ஸ்ல தான் அவங்க பண்றாங்க. இப்போ எல்லாம் கமெண்ட்ஸ்ல பண்றாங்க. முன்னாடி வரைக்கும் என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே எடுத்து போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது நான் எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா இந்த பிஆர் இவ்வளோ விஷயங்கள் இவங்க எனக்கு இப்ப நெகட்டிவா பப்ளிசிட்டின்னா கூட எனக்கு அது கொடுத்ததுனாலதான் நான் இப்ப என்னோட கெரியர்ல நான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். அந்த பேரு தான் எனக்கு வந்து என்ன நிறைய நிறைய டைரக்டர்ஸ் என்ன வந்து ஒர்க் பண்றதுக்கு கூப்பிட்டதும், நிறைய ஸ்கிரிப்ட் நான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறதுக்கும், ஈவன் டு மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு நான் போனது, ஒரு கம்பேக் அங்க கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். ஸோ ஹூஎவர் டிட் திஸ், அது தெரியும் எனக்கு யார் பண்ணிருக்காங்கன்னு. அந்த 3 பேருக்கு நான் முதல்ல பயங்கரமா நன்றி சொல்றேன். அந்த 3 என்னோட கோ கண்டஸ்டன்ஸுக்கும் பயங்கரமா நன்றி சொல்றேன். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆமா, ஆக்சுவலி வந்து என்னோட லாஸ்ட் இன்டர்வியூக்கு நான் வந்து அதுதான் சொன்னேன். இந்தியா கிளேஸ்ல நான் அதான் சொன்னேன். என்னடா பிரஜன் இருக்காரா பக்கத்துல? ஆமா, அவரு ஆக்சுவலி வந்து நான் காருக்குள்ள டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ரீப்ளேவே பிரஜன் வருவாரான்னு கேட்டாங்க. எனக்கு கீழ ஒரு 5 கண்டிப்பா. ஃபேன்ஸ் கேட்டாங்க இந்த மாதிரி. ஓகே. ஆமா, அவர் பேசுவாரு. உங்களுக்கு யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவர்கிட்டயும் பேசலாம். ஓகே. தேங்க்யூ. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இந்த ஸ்பேஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு. நிறைய பேர் வந்து அவங்க கூட பேசணும்னு அவளோட இருக்காங்க. நான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், இந்த ஸ்பேஸ் நீங்க வந்து பேசணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணது மித்ரா, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அபி உங்களுக்காக பயங்கரமா இறங்கி எல்லாரு கூடயும் சண்டை போட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி ரசிகன் விக்னேஷ், அதாவது நிறைய இந்த சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் இந்த அப்டேட்னு சொல்லிட்டு ஷோக்கு இப்போ இன்னைக்கு நடக்கிறது வந்து நாளைக்குதான் நம்மளுக்கு லைவ் வரும். ஆனா இன்னைக்கே வந்து அதனுடைய ஸ்கூப் வந்து வெளியில வரும். அந்த ஸ்கூப்பையே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட்க்கு ஏத்த மாதிரி ஸ்கூப் கொடுத்து ஒரு சில கண்டென்ட், ஒரு சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நடக்க போறதெல்லாம் இக்னோர் பண்ணி, அதாவது இப்ப நாளைக்கு வந்து ஒரு ப்ரொபகண்டாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க அப்படின்னா அது இன்னில இருந்தே தெரியாம மக்களுக்கு வந்து பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா. நம்மளுக்கு நாளைக்கு தான் லைவ்ல வரும், இல்ல நாளைக்கு தான் எபிசோட்ல வரும்.
அது இன்னில இருந்தே வந்து ப்ரொபகண்டாவை ஸ்டார்ட் பண்ணி ஒண்ணு வந்து ஃபால்ஸா கொண்டு போய் இந்த சீசன் வந்து பயங்கர டாக்ஸிக்கா போச்சு ட்விட்டர்ல. அதுக்கு ஆமா. வந்து இந்த சீசன்ல தான் இந்த மாதிரி பயங்கரமா நடந்திருக்கு. ஆமா. அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன ஆக்சுவல் ஹேப்பனிங் நடக்குதோ அத வந்து முன்னாடியே நாங்க வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டு அந்த அந்த ஸ்கூப்ப வந்து வாங்கி அப்படியே ராவா என்ன நடந்ததோ அப்படியே நாங்க கொடுத்தோம். அந்த இன்சிடென்ட்ல ஒண்ணுதான் அந்த கார் டாஸ்க் இன்சிடென்ட். ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸ் அப்படின்னு நான் எனக்கு உங்கள சொல்லணும்ன்றது இல்ல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நீங்க எல்லாருமே. பிகாஸ் வந்து எனக்காக நீங்க வந்து நின்னது வந்து வெளியில இறங்கி நான் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையா இருந்தது. நான் நான் அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாம உள்ள இருந்திருக்குல்ல. ஸோ ஒரு பிஆர் எல்லாம் நம்ம பண்ணிட்டு போனேன்னா நமக்கு தெரியும் வெளியில நமக்கு எப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் உள்ள பிரச்சனையே கிடையாது. அது எல்லாமே பாசிட்டிவா பண்ணிடுவாங்க அப்படின்றது. பட் நீங்க எல்லாரும் வந்து எதுவுமே எனக்குள்ள எதுவுமே தெரியாது. எனக்காக யாரும் வெளியில யாருமே இல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்து நான் வெளியில வரும் எனக்கு இவ்வளவு பேர் இருக்குன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்டிப்பா வந்து பேசுறேன். எல்லார் கூடயும் பேசுறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஆஹ் வந்தது இந்த ஒரு விஷயத்துக்கு. பிகாஸ் நிறைய எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய அந்த ஓப்பனிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் பயங்கர ஒரு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட நான் இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு என்னோட லைஃப். அந்த அளவுக்கு வந்து அப்சைட் டவுனா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 7 இயர்ஸா ஒரு உங்களுக்காக ஒரு டைம் என்னால ஒதுக்க முடிஞ்சு நான் உங்களுக்காக அது அது ஒரு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ், அபி, மித்ரா அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே. அண்ட் அபவுட் த கார் டாஸ்க் எனக்கு வந்து பார்த்தது வந்து ரொம்ப கம்மி தான். எனக்கு உள்ள வந்து மோர் தென் 2.5 hours நடந்த விஷயம் நீங்க பார்த்தது மேபி எனக்கு ஒரு 15 minutes இல்ல ஒரு ½ hour கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் அந்த எபிசோட் திரும்ப நான் பார்க்கல. அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து ஒரு 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 ஸ்டேட் ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ணது, அது திடீர்னு வந்து அது மாறுனது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அந்த பிஆரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நார்மல் அந்த மக்களுக்கு கூட அது பயங்கரமா ஒரு விஷயம் நம்ம இப்படியும் ட்விஸ்ட் பண்ணி மாத்தலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து நம்ம இதெல்லாம் சினிமால பார்த்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து நம்புறவங்க நம்பட்டும். ஏன்னா என்னோட வலி, என்னோட கஷ்டம், எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் எவ்வளவுதான் பேசினாலும், நான் பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அக்செப்ட் த ரியாலிட்டி அண்ட் மூவ் ஆன்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அந்த ரியாலிட்டி வெளியில வரும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்துட்டு இருக்குல்ல, எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும். அந்த ரியாலிட்டிக்கு அவங்க வரணும். எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு. எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என் கூட இருந்து சபரி விக்ரமுக்கு தெரியும். அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. பட் யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்களையும் போட்டு ரொம்ப பேஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சீசன்ல அடுத்தடுத்த பிக் பாஸ் வரும்போது கண்டிப்பா இந்த பேச்சு திரும்ப வரும். அப்போ வந்து அந்த ரியாலிட்டி எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்ல அந்த ஆக்சுவலா அது அவங்களுக்குமே தெரியும். ரியாலிட்டி அவங்களுக்குமே தெரியும். ஆனா அத அது ஆமா. அது அக்செப்ட் பண்ணாம, அதாவது அவங்க சொல்றதுதான் நடக்கணும், அவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்க ஒருத்தவங்களுக்கு அது அவங்களுக்குமே தெரியும். அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய். ஏன்னா இது இது ஷோவே எடிட்டட் தானே. 1 hour ஷோ எடிட்டட். அதுவும் ஆமா, தாண்டி இந்த லைவ் ஆமா, 24/7 அப்படின்னு இருந்தாலுமே அதுவுமே எடிட்டட் தான் நிறைய இடத்துல. அதுல உள்ள இருந்து நீங்க அதை ஆமா, அனுபவிச்ச உங்களுக்கு தான் அது மோஸ்ட்லி தெரியும். நாங்க இங்க பார்த்ததை விட. ஆமா.
எனக்கு தெரிஞ்சது எனக்கு என்ன நடந்திருக்குன்னு என்ன கையில தூக்கி பக்கத்துல நின்னு பார்த்த விக்ரம் வந்து சொல்லியும் அது வந்து விக்ரம் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சபரி வந்து சொன்ன போதும் இல்ல சபரி பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரியாலிட்டியை யாரும் அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இல்லைன்றது இல்ல. அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க ரியாலிட்டியை நீங்க தெரியக்கூடாது, இவ பொய் சொல்ற அப்படின்றத மட்டும் நீங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அததான். ஓகே, மித்ரா ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசிட்டோம். அதுக்கப்புறம் கீர்த்தி பேசுறோம். மித்ரா பேசலாம். ஹாய், தேங்க்ஸ். ஹாய் சென்ட்ரா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மித்ரா, நீங்க எப்படி இருக்கீங்க? பிரஜின் ப்ரோ கிட்ட தேங்க்யூ ஹாய் மித்ரா, சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு வெர்ச்சுவல் ஹக் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் பாத்து மீனு கிட்ட சென்ட் மை லவ். இருக்காங்க அவங்க? பாத்து மீனுவா? இருக்காங்களா? ஆமா ஆமா, பக்கத்துல இருக்காங்க. they are here. ஹாய். கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஹாய் பாத்து, ஹாய் மீனு. ஹாய், say hi. ஹாய். she's மித்ரா. மித்ராவை எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க அந்த எடிட் போட்டதுனால. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப காலு மீனு? மித்ரா லெக் ட்விஸ்டட் ரைட்? மித்ரா பாலா, மித்ரா அக்காவா? because Meenu's name is Mitra Bala. ஓகே, நைஸ். அவங்களுக்கு அடிபட்டுச்சு, நல்லா இருந்துச்சு. I wanted to ask, but ஆமா, எடிட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பாத்து ஆல்சோ பயங்கர ஹாப்பி ஆயிட்டா அந்த எடிட்ட பார்த்துட்டு. கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததா அம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன். நான் யூஸ்வலி வந்து அதுதான் நான் ரொம்ப ரேரா வருவேன்ல இதுல வந்து பாக்குறதெல்லாம் வந்து சோசியல் மீடியால. அதனால நான் வந்து அவங்க கமெண்ட்ஸ் எதுவுமே பார்க்கல. என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட கேட்டாங்க, அம்மா என்ன கமெண்ட்ஸ் அம்மா வந்தது அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, லைக் சூப்பர் கியூட், amazing and very smart. உண்மையிலே சரியான smart. And you are really blessed. But like actually என்கிட்ட நிறைய கேட்கறதுக்கு questions-ல, but I want to allow other people to ask you questions. But I think you know me right now. I'm from Malaysia. I'm a Malaysian. Like ஒன்னே ஒன்று தான். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆர்கானிக்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த 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 வேகிங்கில் பார்த்தா ஆர்கானிக் ஃபேன்ஸ் அதிகம் யாருக்குன்னு கேட்டால் பை ரேஷியோ ஐ வில் சே யூ. ஸோ உங்கள் ஃபேன்ஸ்க்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நாட் அட்வைஸ் பட் வாட் வுட் யூ லைக் டு டெல் தெம்? ஒரு மேபி மெசேஜாக இருக்கலாம். டு யூ ஹேவ் எனிதிங்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். நான் வந்து இப்போ ஃபேன்ஸ் எனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து வெளியில இறங்கும் போது பிஆர் போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி இதுதான் ரியாலிட்டியோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வெளியில ஃபர்ஸ்டா ஒரு ஈவெண்ட் வரும்போது நான் வெளியில இறங்கும் போதுதான் எனக்கு தெரியுது. நான் பாக்குற ரீல்ஸோ இல்ல வந்து மத்தவங்க சோசியல் மீடியால பேசுறதோ என் காதுக்கு வர்றது கிடையாது. ரியாலிட்டின்றது வந்து இதுதான். ஸ்டெப் அவுட் ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ இல்ல ஒரு ட்விட்டர்ல இருந்தோ ஸ்டெப் அவுட் பண்ணி வெளியில வந்தா மட்டும்தான் அந்த ரியாலிட்டி என்னன்னு தெரிய முடியும் அப்படின்றது எனக்கு நான் அந்த இடத்துக்கு அந்த ஒரு ஈவென்ட்ஸுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்துதான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சோ அங்க இருக்கிற ஃபேன்ஸ் வந்து கட்டிப்பிடிக்கிறேன். நேத்து கூட நான் வந்து சிவராத்திரிக்கு அந்த கோயில் போகும்போது போலீஸ் வந்து வர அளவுக்கு ஆயிடுச்சு. நானும் பிரஜனும் போகும்போது அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அம்மாக்கள் வந்தாங்க. அவ்வளோ பேர் வந்துட்டு என்கிட்ட மெயினா கேட்ட விஷயங்கள் வந்து பாரு கூட பேசுவீங்களா, பேசாதீங்க, அப்படி நிறைய அட்வைசஸ் தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. பாத்துக்கோங்க, அந்த மாதிரி யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்னு நிறைய அட்வைசஸ், நிறைய லவ் எல்லாமே நான் வாங்கிட்டு இருக்கேன். அது நான் வந்து ரொம்ப அதுதான் என்ன வந்து ஒரு பவுன்ஸ் பேக் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணது அதுதான். ஸோ எனக்கு இப்போ வந்து ஃபேன்ஸ் கிட்ட ஆர்கானிக்கா இருக்கிற எல்லார்கிட்ட எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். நான் வளர்ந்து நான் ஒரு மேடையில வந்து நிப்பேன். அது நீங்க பார்த்து ரொம்ப ப்ரௌட் ஆவீங்க. அது என்னால பண்ண முடியும்.
இவ்ளோ என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு என்னால திருப்பி கொடுக்க முடிஞ்சது. நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. நாங்க வந்து சப்போர்ட் பண்ணது த ரைட் பர்சன் தான். நாங்க சப்போர்ட் பண்ணவங்க வந்து கரெக்ட்டா தான் இருந்தாங்க. அது பிஆர் அப்படின்றது எல்லாமே வந்து என்ன நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இன்னும் மேலும் மேலும் வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கொடுப்பேன். நிறைய தியேட்டர்ஸ்ல போய் என்னோட படங்கள் பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து நான் அவார்ட் வாங்குற மாதிரி பாப்பீங்க. இதெல்லாம் தான் நான் என்னோட ஃபியூச்சர் நான் அப்படிதான் உங்களுக்காக நான் கொடுக்க முடியும். எனக்கு கொடுத்த லவ்வுக்கெல்லாம் இது ஈடாகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். எல்லாமே என்கிட்ட இருக்கு, என் கைக்குள்ள இருக்கு. இது எனக்கு அச்சீவ் பண்றது அவ்வளவுதான். அதுக்கான டைம் மட்டும்தான் வந்து அது வந்து இதோ இந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நான் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லலாம் என்னோட ஃபேன்ஸுக்கு எல்லாம். சோ மச் ஆஃப் லவ் எல்லாருக்குமே. நான் வந்து முன்னாடி எல்லாம் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருந்தேன் எல்லா இடத்துலயுமே. வந்து நிறைய என்ன பிரஜன் கூட போகும்போது நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்களே அதனால. ஆனா இப்போ நான் வந்து வித்தவுட் மாஸ்க் வித்தவுட் மேக்கப் அப்படிதான் நான் போறேன். ஏன்னா இதுதான் ரியல் சாண்ட்ரா பாருங்க அப்படின்றது. ஐ ஃபீல் சோ ப்ரவுட் ஆக்சுவலி. நான் வெளியில இறங்கும் போது ஒருத்தவங்க வந்து எங்களுடைய என்ன அந்த ஃபேமிலிஸ் வந்து என்ன கட்டி பிடிக்கும் போதும் அவங்க வந்து போட்டோ எடுக்கும் போதும் ஐ ஃபீல் சோ ப்ரவுட். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுட்டீங்களா மித்ரா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மித்ரா. சாரி பிகாஸ் எனக்கு வந்து ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி காட்டுது. ஸோ ஸ்பீக்கிங் லைக் ஓகே ஏதோ ஆச்சு போலக்கு. யா நைஸ் சாண்ட்ரா. ஆக்சுவலி ஐ எம் ஹாப்பி டு ஹியர் பிகாஸ் என்ன சொல்றது லைக் உங்களோட நீங்க பேசுனதுல நீங்க எவ்வளவு ஹாப்பியா பேசுறது வந்து I can sense அந்த வைப்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. how happy you are and எப்படி people are receiving and it's actually proven that social mediaல வர comments whatever அது எதுவுமே உண்மை கிடையாது. Yeah, so again I'm impressed with you for one thing that நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு woman. Why I'm saying this is because even when inside and outside நீங்க கண்டிப்பா நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. when you came out நீங்க நிறைய social media comments பார்த்திருப்பீங்க. but you still stand, you stood and like பார்த்துக்கலாம் என்ன ஆக போகுது. so I like this kind of woman. இப்படிதான் இருக்கணும். but you really being a good என்ன சொல்லுவாங்க ஒரு good mother, you shown to us that women's தான் இப்படி இருக்கணும், எதுக்கும் அசரக்கூடாது. and the love towards your family, your husband, your children. blessed. ஏன்னா வந்து என்ன தெரியுமா மித்ரா, நான் வந்து லைஃப்ல இதை விட பயங்கரமான விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். இப்போ நான் வந்து என் அண்ணா இறக்கும் போது நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்து 15-16ல இருந்தேன். நான் வந்து அந்த டைம்ல வந்து நான் போய் ஒரு மார்ச்சரிக்குள்ள போய் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் திறந்து என் அண்ணனோட டெட் பாடி அது வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு நான் அது என் அண்ணன் தானா அப்படின்றது ரெகக்னைஸ் பண்றதுக்கு நான் உள்ள போயிருக்கேன். அதை விட எல்லாம் வந்து என் லைஃப்ல எனக்கு எதுவும் பெருசா எனக்கு வரப்போறது இல்லை. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. சில பேர் சேர்ந்து காசு கொடுத்து என்ன பண்ண முடியும்? என்ன அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியும்? என் டேலண்ட் எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல வந்து என் ஃபேமிலி ஏதாவது பண்ண முடியுமா? வாட் they can do? They can do nothing to me. அவ்வளவுதான். என்ன ஒரு ஒரு மேபி ஒரு டைட்டில் வர வேண்டியதோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு லக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயத்த அவங்க வந்து தட்டி கழிச்சாங்க. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடிஞ்சது. அவங்களோட காசால அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். என் வளர்ச்சி தடுக்க முடியாது. என் டேலண்ட எடுத்துட்டு போக முடியாது. ஐ நோ ஹவு டேலண்டட் ஐ ஆம். அது வந்து என்னோட ஃபீல்டா இருக்கட்டும், என்னோட கெரியர்லா இருக்கட்டும், ஐ ப்ரூவ்ட் எவ்ரிவேர் ஆல்ரெடி. நான் நல்ல ஒரு டான்சர், நல்லா பாட்டு பாடுவேன், ஐ குக் வெல். ஸோ எவ்ரிதிங் வந்து பிக் பாஸ்லயே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ என்கிட்ட இருந்து அவங்க எதுவுமே இந்த ஒரு விஷயம் போர்ட்ஸ்னாலயோ இல்ல பெய்டு ப்ரமோஷன்ஸ்னாலயோ இல்ல வந்து எனக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறதுனாலயோ ஒரு குட் நியூஸ் நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஐ ரெஜிஸ்டர்ட் ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டி நம்பருக்கு வெயிட்டிங் ஃபார் தட் அண்ட் சூன் ஐ வில் அனௌன்ஸ் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல
நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூஸ். as I said, என்ன நீங்க எனக்கு நான் வீக் ஆகும்னு நினைச்சு நீங்க பண்ணி இருக்கிற எல்லா விஷயங்களும் அது ஐம் டர்னிங் இட் இன்டு பாசிட்டிவ் திங். என்னோட லைஃப்ல எல்லாமே அது பாசிட்டிவா தான் நான் மாத்துவேன். அதுதான் நடக்கும். ஐ ஷோ ஹவு ஸ்ட்ரெங்